Greetings. How are things today? I hope all is well with you. Right, today it's high time to teach you one of the best structure form that can be used in your daily conversation. Shall we? Let's begin. Right, ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு பழக்கம், எனக்கு சுரு, யாருக்கு வேண்டாம் சொல்லிடும். அவன் எடுத்து கையால சாப்பிடுறது அவனோட பழக்கம். ரைட், அவனுக்கு இந்த ஊர் பழக்கம், எனக்கு இந்த சிட்டி பழக்கம், அவருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் பழக்கம். இப்படி ஏதாவது ஒன்று பழக்கம் சுரு இப்படி சொல்லுவோம். How to say in English? Excellent. ரைட், சப்ஜெக்டை போடுங்க. சப்ஜெக்ட் யார் வேணுமாக இருந்தாலும் இருக்கலாம். ரைட், சப்ஜெக்ட் பிளஸ் பி வேர்ப். சப்ஜெக்ட் எது போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற பி வேர்பை போட்டுக்கொள்ளுங்க. பிளஸ் யூஸ் டு பிளஸ் ஒரு நவுனை போடுங்க அல்லது வேர்ப ஐஎன்ஜி ஃபார்ம்ல மாத்திக்கொள்ளுங்க. ரைட் ரைட், சப்ஜெக்ட் பி வேர்ப் யூஸ் டு ஒரு நவுனை யூஸ் பண்றீங்க. இஃப் நாட் verb with ing form. Right, here we go. அவன் இந்த ஊருக்கு பழக்கம். He is used to this village. நாங்கெல்லாம் இந்த சிட்டிக்கு பழக்கம். We are used to this city. ஆயிஷா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பழக்கம். ஆயிஷா is used to fast food. நான் இரவையில நடக்கிறது பழக்கம். I am used to walking at night. அவள் ஆங்கிலத்தில் பேசுறது அவட பழக்கம். She is used to speaking in English. இவர் இடது கையால சாப்பிடுறது, இவன் இடது கையால சாப்பிடுறது அவனோட பழக்கம். He is used to eating with his left hand. Right? எனக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது பழக்கம். I am used to explaining you. Right? Okay then. I suppose that this lesson will help you in your future, and see you next time. English with Nisbah. Catch you soon.